வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஒரு கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக 225 ரூபாவுக்கும் சில்லறை விலை 230 ரூபாவுக்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஒரு கிலோ நாட்டு அரிசியை 225 ரூபாய் மொத்த விலைக்கும் 230 ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறும் அதனை பின்பற்றாதவர்களுக்கு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மேலும் வெள்ளை அரிசி மொத்த விலை 215 ரூபாய், சில்லறை விலை 220 ரூபாய், இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி கிலோ 220 ரூபாய், சம்பா அரிசி மொத்த விலை 235 ரூபாய், சில்லறை விலை 240 ரூபாய், கிரி சம்பா அரிசி மொத்த விலை 255 ரூபாய், சில்லறை விலை 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார். அரசு தொடர்பான பிரச்சினைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் அரசு வர்த்தகர்களும் ஜனாதிபதி கோரினார். இது தொடர்பில் அடுத்த 10 நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்கி அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். நாட்டின் நெடுஞ்சாலைகள் துறைக்காகவே அதிகளவில் முதலீடு செய்யப்படுவதாகவும் அடுத்த நீர்ப்பாசனத்துறைக்கு விவசாயத்துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாயிகளுக்கு அதிக நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். நெல் கொள்வனவிற்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சந்திப்பில் வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமநாயக்க, வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஏ விமலேந்திர ராஜா, விவசாய, கால்நடைகள், காணி, நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி.பி. விக்ரமசிங்க, அபிவிருத்தி நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வளர்மதி கங்காதரன், விவசாய திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எஸ்.கே. வாசல, நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் ஏ.எம். ஜோ பென்லத்த, ஹெக்டர் கெப் ஹடவ, கமரல ஆய்வு மற்றும் பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளர் ஏ.எல். சந்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுவிஸ் தூதரக அதிகாரிகளுக்கும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சுவிஸ் நாட்டின் தூதரக அதிகாரிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பு நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாடு தொடர்பிலும் புதிய அரசாங்கத்துடன் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சந்திப்பில் சுவிஸ் நாட்டின் வெளிநாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உதவி செயலாளரும் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவருமான ட்ரிம் என்டர்டெயின், இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் ஸ்ரீ வோர்ட்ஸ், இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் மனித பாதுகாப்பிற்கான முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பெலட், சுவிஸ் தூதரகத்தின் மூத்த தேசிய திட்ட அதிகாரி கசந்தி கோபாலகிருஷ்ணன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பானா சத்தியலிங்கம், கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டில் தேங்காய் விலை ஏற்றத்தால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தேங்காய் விலை திடீரென உயர்வடைந்துள்ளமையால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை தற்போது 200 முதல் 230 ரூபாய் வரை விற்கப்படுவதுடன் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர்.
இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் விற்பனைக்கு பிரபலமான கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி சந்தை வியாபாரிகளிடம் தேங்காயில் திடீர் விலை அதிகரிப்பு தொடர்பில் கேட்டபோது அவர்கள் இவ்வாறு விளக்கம் அளித்தனர். வாகன இறக்குமதி தொடர்பில் இந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் அது தொடர்பில் எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார். முதலாம் கட்டத்தின் கீழ் பேருந்து மற்றும் பாரவூட்டி என்பவற்றுக்கான அனுமதி வழங்கப்படும். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மக்களுக்கு வாகன இறக்குமதியாளர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். அதனால் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தை அரசாங்கம் இதுவரையில் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மாணகே குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. பிரிந்து நின்று பயணிப்பது தமிழ் தேசிய அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தேர்தல் முடிவுகள் உண்மை நிலையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு தலைமை குழு தீர்மானித்துள்ளது. கட்சி தகவல்கள் வெளிப்படுத்தியதாக விந்தன் கனகரட்னம் மீது உறுப்பினர்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை அடுத்து விந்தன் கனகரட்னம் கூட்டத்திலிருந்து இடைநடுவில் வெளியேறி சென்றிருந்தார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்கள் சம்பந்தமாகவும் அதில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபேறுகள் அதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது எப்படி என்ற விடயங்கள் பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென்னிலங்கையின் உள்ள அலை பெரிதாக வீசப்பட்டு அதில் எங்களுடைய இளைஞர்கள் அள்ளுண்டு போவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு பெருமளவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது எங்கள் கட்சிகளுக்கு இடையிலே இருந்த பிரிவினையின் காரணமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்து அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அது வழிவகுத்திருக்கிறது. ஆகவே இந்த பிரிந்து நின்று அல்லது பிரிவினையோடு பயணிப்பது என்பது எங்களுடைய இனத்தினுடைய இருப்பிற்கும் எதிர்கால எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம். இதை சீர் செய்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து தரப்பினரையும் ஒருமித்து எதிர்காலத்தில் நாங்கள் பயணிப்பது பற்றி ஆரோக்கியமான வகையிலே நாங்கள் இன்று கலந்துரையாடி இருக்கிறோம். இது சம்பந்தமாக மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய குழுக்களை அழைத்து பேசுவதாகவும் நாங்கள் தீர்மானிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிப்பதாகவே இன்று எங்களுடைய கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை எட்டியுள்ளோம். மற்றும் பலரையும் தமிழ் தேசிய தரப்பிலே ஒன்றிணைத்து எப்படி பயணிப்பது என்பது பற்றியும் இன்று நாங்கள் ஆலோசித்தோம். தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, பொது அமைப்புகள், அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பலமான வகையிலே மீள் கட்டுமானம் செய்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பது பற்றி இன்று ஆலோசித்தோம். கிளிநொச்சி நகர பகுதி வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் ஸ்கந்தபுரம், அக்ராயன், வட்டக்கச்சி, பரந்தன் மற்றும் கிளிநொச்சி நகர பகுதி வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்கள், அரசு ஆலைகள், எரிபொருள் நிரப்பு நிலையம், மீன் சந்தை, பழக்கடைகள் மற்றும் தேங்காய் மொத்த விற்பனை நிலையம், நகை கடைகள், பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றில் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது உரிய காலத்தில் முத்திரையிடப்படாத மற்றும் அரசு அனுமதியற்ற தராசுகள் கைப்பற்றப்பட்டன. பதுளை மயிலகஸ்தென்ன பகுதியில் பாவனைக்கு உதவாத கோதுமை மா மூடிகள் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர்.
பதுளை மைலகஸ் தென்ன பகுதி களஞ்சிய சாலையிலிருந்து பாவனை குதவாதம் 58 கோதுமை மாமூடிகள் நேற்று பதுளை மாநகர சபை சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றினர். அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த களஞ்சிய சாலையை பண்டாரவளி பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவர் வாடகை அடிப்படையில் பெற்று நடாத்தி வருவது தெரியவந்துள்ளது. எலிகளால் கோதுமை மாமூடிகள் சேதப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அதில் எலிகளின் சிறுநீர் மற்றும் எச்சங்கள் இருந்ததாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலத்தில் முட்டைகளை தட்டுப்பாடின்றி வழங்க முடியும் என கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் அஜித் குணசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது எனவும் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை 1000 ரூபாவுக்கு குறைவாக பேண முடியும் எனவும் கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் என இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாடசாலைகளில் கடமையாற்றி வரும் ஆசிரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு புதிய அரசாங்கம் தீர்வொன்றை வழங்க வேண்டும் என இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவருக்கான அனிற்றின் வலியுறுத்தியுள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய அநீதியினை துடைத்தெறிய வேண்டும், அதற்கான தீர்வை வழங்க வேண்டும். எங்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை கூறி தற்போதைய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வை தரும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தோம். இருந்த போதிலும் எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் எங்களை கலந்துரையாடலுக்கு அழைக்கவில்லை. அதனால் எங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வீதி மறிப்பு போராட்டமாக மாற்றம் பெற்றது. அந்த வீதி மறிப்பு போராட்டம் மாத்திரமல்ல, அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் உண்மையிலே இலங்கை சார் இருக்கின்ற போலீசார் எமக்கு பாரிய ஒரு உதவியினை வழங்கியிருந்த போதிலும் எங்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பாரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக அங்கு ஒரு சிலர், அதாவது இனந்தெரியாத நபர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த இனந்தெரியாத நபர்களூடாகவே எங்களுக்கும் எமது நாட்டினுடைய போலீசாருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு எமது உறவுகள் 4 பேர் கைதாகி எதிர்வருகின்ற 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை அங்கு இருந்த அந்த இனந்தெரியாத நபர்களை நாங்கள் கண்டு இலங்கை போலீசாரிடம் நாங்கள் அவர்களை பிடித்து அவர்களிடம் கொடுத்திருந்தோம். இத்தவரை அந்த இப்ப இலங்கை போலீசாரிடம் எங்களால் பிடிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த இனம் தெரியாத நபர்கள் பற்றி இன்னும் எந்த ஒரு கருத்துக்களையும் போலீசார் எங்களுக்கு ஊடக வாயிலாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வாயிலாகவோ அறிவிக்கவில்லை. மட்டக்களப்பு ஏறாவூரில் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளது. இவர்கள் முதற்கட்டமாக நேற்றைய தினம் ஏறாவூர் பிரதேசத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை, வைத்தியசாலை, நகரசபை பிரதேச செயலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை மற்றும் வைத்தியசாலை ஆகிய இடங்களில் டெங்கு குடம்பிகள் காணப்பட்டதை அவதானித்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினர். ஏறாவூர் பொது சுகாதார பரிசோதகர்களும் இவ்விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தினால் உதவி வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 1000 மக்களுக்காக 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்று 5வது நாளாக உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஆறுகால்வடம், 5 சந்தி, நாவாந்துறை, கல்லுண்டாய்வெளி, சங்காணி, சுழிபுரம், திருநெல்வேலி, கோப்பாய், கைதடி, ஊர்காவத்துறை பகுதிகளில் உதவிகள் வழங்கப்பட்டன.
கிளிநொச்சி மாவட்டத்தின் விநாயகபுரம், முஸ்லம்பட்டி, புளியம்பொக்கணி, சிவபுரம், பரந்தன் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் தேக்குவத்தை, தவசிக்குளம், தோணிக்கல், வெளிக்குளம், மூன்றுமுறிப்பு பகுதிகளிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு, புதுவெட்டுவான் மற்றும் இரட்டுமடு, ஐயங்கன்குளம் மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்த நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். அத்துடன் வர்த்தக சங்கத்தினருக்கும் நிவாரண உதவிகளை ஏற்பாடு செய்து வழங்கிய குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் உதவி வழங்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 426 பயனாளிகளில் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 138 பேருக்கும், மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 288 பேருக்கும் முதற்கட்டமாக இந்திய அரசாங்கம் மற்றும் மக்களின் உதவி வழங்கி வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த உதவி கிடைத்துள்ளது. நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி உட்பட தூதரக அதிகாரி மற்றும் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், குறித்த பகுதி கிராம சேவையாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மன்னாரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவினால் உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கைக்கான இந்திய துணை தூதரகத்தினால் உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் உதவி திட்டத்தினூடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாய் மற்றும் பெட்ஷீட் வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மன்னார் தொள்ளூர் குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 8 கிராமங்களைச் சேர்ந்து பாதிக்கப்பட்ட 461 குடும்பங்களுக்கு துள்ளு குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் வைத்து உணவு வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 1655 குடும்பங்களுக்கு உதவி வழங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி உட்பட தூதரக அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உட்பட மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் உலக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட சித்திர போட்டியில் பரிசளிப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. உலக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த மாணவர்களின் சித்திர கண்காட்சியும் பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் பல்வைத்திய பிரிவின் பொறுப்பதிகாரி பல்வைத்திய நிபுணர் கோகுல ரமணனின் ஏற்பாட்டில் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. பிரதம அதிதியாக கல்வி அமைச்சின் வெளியீடுகள் பிரிவின் மேலதிக ஆணையாளர் நாயகம் சுஜாதா குலேந்திரகுமார் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் சாமினி ரவிராஜா உட்பட வைத்தியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் தவறான பழக்கங்களினால் வாய் புற்றுநோய் ஏற்பட பல்வேறு நோய்களினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தடுக்கும் வகையிலான சமூகத்தில் காணப்படும் தவறான பழக்க வழக்கங்களினால் ஏற்படும் புற்றுநோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக முன்பு சொல்லப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்து மாணவர்கள் மத்தியிலிருந்து சமூகத்திற்கான தகவல்களை கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு சித்திர போட்டிகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் தமது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கான பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மாணவர்கள் மத்தியில் காணப்படும் புகையிலை பொருட்கள் பாவனை தொடர்பான செயற்பாடுகள், பாதிப்புகளை ஏற்படுத்தும் காரணிகள் குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.